கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட பண்ணு. இதான ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய், தெருவுக்கு வாடா, வாடா, நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா, நீ அங்க வந்து வாடா, வாடா. சொல்லு. வாடா, நீ வாடா, நீ வாடா. வாடா. டேய், போடா, வாடா. வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு. சரி சரி கேளு. யோ, யாரு அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான உன் தெரு. இப்ப அடி. இரியா, யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். யோ, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இதை என்னத்தோட வீட்டுக்கு கொண்டு வர கந்தராயிரம் மணியா? டேய், பாத்துடா. அம்மா. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு.